அறிவாளி பெண்கள பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா வந்து, அவங்க அவ்வளோ சீக்கிரமா வந்து எல்லா ஆண்கள் மேலயுமே வந்து ஒரு ஒரு அட்ராக்ஷன கொண்டு வந்துர மாட்டாங்க. எல்லா ஆண்களுமே அவங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவும் அட்ராக்டிவாலாம் தெரிய மாட்டாங்க. ஏன் அப்டின்னா வந்து, ஒருத்தன் பார்க்க எவ்வளோ அழகா இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு ஒரு மாடர்னா அவன் காஸ்டியூம்லாம் போட்டுக்கிட்டாலும் சரி, ஆ ரொம்பவும் அறிவு ரீதியா இயங்கக்கூடிய அறிவாளி பெண்களுக்கு ஆ 90% ஆண்கள் வந்து ஜோக்கர்களா தான் தெரிவாங்க. ஏன் அப்டின்னா வந்து அவங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். இவன் பண்றதெல்லாம் என்ன? இவன் என்னன்னா வந்து நம்மகிட்ட பண்ண நெனைக்கிறான். ஸோ இவன் ஃப்ளிர்ட் பண்ண நெனைக்கிறான்னா, இந்த உனக்கு ஃப்ளிர்ட் பண்ற அளவுக்கு கூட வந்து உனக்கு லாங்குவேஜ யூஸ் பண்ற நாலேட்ஜ் இல்லையே! அப்டின்ட்டு ஈஸியா தெரிஞ்சிரும். ஸோ அந்த மாரி பொண்ணுங்கிட்டலாம் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. ஓகேவா? ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து பல ஆண்கள் வந்து ஜோக்கருங்க தான். ஜோக்கர்த்தனமா எதனா பண்றேன். அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். நான் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண நான் கெட்ட வார்த்தைய யூஸ் பண்ண மாட்டேன். சீரியஸ்லி. ஸோ ஜோக்கர்த்தனமா எதனா பண்றேன் அப்படின்ட்டு அந்த மாரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. அதுவும் முக்கியமா அறிவாளி பொண்ணுங்கள்ட்ட பண்ணாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு வேலைக்கே ஆவாது. ஏன் அப்படின்னா, உன்னோட தாட் ப்ராசஸ் சரியில்ல. உன்னால வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியல அப்படின்ட்டு 2, 3 கேள்வி கேட்டாங்கன்னா, நீங்களே வந்து மண்டைய பிச்சுன்னு ஓடுற மாரி தான் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஒரு பெண் வந்து அறிவு ரீதியா இன்க்ரீஸ் ஆக, அந்த பெண்ண நோக்கி வரக்கூடிய ஆண்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். அப்படியே ஆண்களோட எண்ணிக்கை வந்து அதிகமா வந்தாலும், அந்த பொண்ணு ஏத்துக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஆ ஏன் அப்படின்னா வந்து, உங்களோட நடிப்புகள்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமா வந்து தெரிஞ்சிரும். ஆ நீங்க வந்து என்னென்னலாம் பண்ண நெனைக்கிறீங்க, அப்படியே ஹீரோயிஸ்டிக்கா தனுஷ் மாரி, விஜய் மாரி எதனா பண்ணணும்னு நெனைச்சீங்கன்னா, அப்பட்டமா அது உங்களுக்கு வந்து சில்ற பையன் அப்படின்றத காமிச்சு குடுத்துரும். அதனால வந்து ஒரு அறிவாளி பெண்ண நீங்க கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நாலேட்ஜ் வேணும். அப்படி இல்லன்ட்டு நீங்களே ஒதுங்கி போயிடுறது நல்லது. ரொம்பவும் வந்து டான்ஸ் ஆடுறேன், குதிக்கிறேன் அப்படின்ற பேர்ல வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, கடைசியில அது உங்களுக்கு தான் வந்து நஷ்டம். மோஸ்ட்லி வந்து அறிவாளி பெண்களுக்கு வந்து இந்த நுண் ரசனை, நுண்ணறிவு, கூர்மையாக ஒன்றத்தை குறித்து சிந்திக்கும் மற்றும் உணரும் தன்மை, இதெல்லாம் அதிகமா இருக்கும். அந்த பெண்கள் அழகாவே இருந்தாலும், ஆ அது எப்படி ஆஸ்தெரிக்கலா வெளிப்படுத்திக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அத தாண்டி அவங்க அழக வந்து முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட, அறிவ ரொம்ப அதிகமா முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதுனால, அவங்ககிட்டல நீங்க காட்டுற பாட்ஷாலாம் வந்து வேலைக்கு ஆவாது. சாரி காய்ஸ். மோஸ்ட்லி இப்போ வந்து இந்த பசங்கலாம் நெறைய பேர் வந்து சிங்கிளா இருக்காங்க. சிங்கிள் காய்ஸ் அப்படிங்கிற ஒரு இது ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு. ஃபேமஸ் ஆயிட்டே இருக்கு. சரி அப்படி இருந்துட்டு போங்க. அதில ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா என்னன்னா, ஏன் இந்த நூற்றாண்டுல, இந்த காலகட்டங்கள்ல வந்து அதிகமான பெண்கள் அட்டென்ஷன ஒரு ஆணால பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, ஆ ரொம்ப சிம்பிள். ரொம்பவும் ஒரு லத்தாஜிஸ்டிக்கா, ஊதாரித்தனமா எல்லாத்தையுமே விளையாட்டாவே பார்த்துக்கணும் அப்படின்னா, அது ஒரு குறிப்பிட்ட வயசு பெண்ண வந்து கரெக்ட் பண்ணணும். அது இல்லன்னு சொல்லல. நீங்க வந்து ரொம்ப ஹீரோயிஸ்டிக்கா உங்கள நீங்க காமிச்சுக்கிறீங்க. அப்படியே நடந்து போகும்போதே உங்க பின்னாடி வந்து பிஜிஎம் ஓடுற மாரிலாம் நீங்க கற்பனை பண்ணிக்கினீங்க அப்படின்னா வந்து, ஏதோ ஒரு அப்பாவி பொண்ணு உங்கள நம்பி ஏமாந்து போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து உண்மையிலேயே இப்ப இருக்கிற பெண்கள் வந்து ரொம்பவும் கான்ஷியஸா, ரொம்பவும் சீரியஸா இருக்காங்க. அவங்க வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்குமே வந்து நீ பண்ற கேன அந்த வார்த்தைய சொல்லக்கூடாது. சரி. கேனத்தனமான கேனத்தனமா பண்றதெல்லாம் வந்து பார்த்துட்டு, "ஏன் அவன் சூப்பரா பண்றான்டி, அது பண்றான்டின்னு" சொல்லிக்கலாம். ஆனா வந்து அவனுக்கு லைஃப்ல ஒரு மெச்சூரிட்டின்னு ஒண்ணு வரும்பொழுது அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டெப்த் என்ன? ஆக்சுவலா ஆஸ் அ மேனா நீ என்ன பண்ற? இந்த மேன் அப்படின்றது கூட நான் வந்து ஒரு சோசியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து சொல்லல. உனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒண்ணத்த எடுத்து நம்ம லீட் பண்ணணும் அப்படின்ற திறமை எதனா இருக்கா? இல்ல இவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கான்ற ஸ்டஃப்ப தான் வச்சு பார்க்குறாங்களே தவிர, நீ வந்து ஜாலியா சுத்திட்டு இருக்கிறத வச்சுலாம் வந்து எந்த பொண்ணும் கரெக்ட் ஆவாது தம்பி. அதனால வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழிய பாரு. உன்ன எது முன்னேத்தணும்னு நினைக்கிறியோ அத ஃபோக்கஸ் பண்ணு. உன்ன நோக்கி பெண்கள் தானா வருவாங்க. ஸோ லெட் தெம் லெட் தெம் ஹூ தே ஆர். இந்த காணொளியில அறிவாளி பெண்கள பற்றி மட்டும் தான் பேசியிருக்கோம் அப்படிங்கிறதுனால, பெரும்பான்மையான ஆண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. பயப்படாதீங்க.